ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளை சேர்க்கின்ற ஆதரவு கேட்கின்ற நாளாக குஜராத் மாநிலம் தந்த நல்முத்து, நல்மதை நதிக்கரையின் நாயகன், உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் இந்தியர்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் EPS அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, கொங்கு மண்டலத்தின் தளபதி வேலுமணி அவர்களே, திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, இளைஞருடைய எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுடைய வழியாக அவருடைய பொறுப்பாக மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள், வருகை தந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல ஒருவேளை இந்த தேர்தலில் ஏதாவது மாற்றம் நிகழுமே ஆனால் இந்த தமிழ்நாடு என்னாகும்? இந்த தமிழ்நாடு என்னாகும்? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மேடையிலே வந்திருக்கிறது மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள். இந்த தமிழகத்திற்கு ஓராண்டு காலத்தில் 10-15 தடவைகள் வந்திருக்கிறார்கள். 14.5 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழகத்திற்கு. 14.5 லட்சம் கோடி ரூபாய் தந்த மகான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் ஒண்ணுமே தரலங்கிறார். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை தெரியாது. குக்கிராமங்களில் கஞ்சா விற்பனையாகிறது, கள்ளச்சாராயம் விற்பனையாகிறது. 2 வயது பெண் குழந்தை கஞ்சா போதைப் பொருள் போட்டு 2 வயது பெண் குழந்தை, அவருடைய உடலிலே இரத்த காயம். எவ்வளவு மோசமான சூழ்நிலை! 2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறியது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்துவிட்டு சென்னையிலே ஒரு நாள் தங்கியிருந்தார்கள். நாங்கள் கோர் கமிட்டி கூடியிருந்தோம். அப்பொழுது வரவேற்புரை ஆற்றுவதற்கு நான் சொன்னேன், விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐ ஆம் நாட் விஸ்வகுரு, ஐ ஆம் விஸ்வ பந்து, உலக தலைவர்களின் நண்பன் நான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஈரான் நாட்டில் குண்டு மழை பொழிகிறது, இஸ்ரேல் குண்டு வீசுகிறது, அமெரிக்கா குண்டு வீசுகிறது, ஹாரிஸ் நீர்மனை மூடியிருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டு கப்பல் போனால், மோடிஜி பெயரை சொன்னால் அந்த ஹாரிஸ் நீர்மனை அப்படியே திறக்கிறது. குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. வானத்தில் ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. ரேடார்ல பார்க்கிறாங்க, எந்த விமானம் அப்படின்னு பார்த்தா அது ஏர் இந்தியா. எல்லா நாட்டிலும் போர், ஏர் இந்தியா விமானம் வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கும் அவர்களுக்கு தான் போட்டி. யாரோடு ஒப்பிட முடியும்? உலக தலைவர்கள் எல்லாம் மண்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர், எனக்கும் அவருக்கு தான் போட்டி. வெக்கமாக இல்லையா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா விற்பனை எல்லா இடங்களும் நடைபெறுகிறது.
ஆனால் நீங்கள் எனக்கு அவர்கள் தான் போட்டி. ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். நாங்கள் என்று சினிமா நடிகர் அல்ல, மிகச்சிறந்த பேச்சாளர்களும் அல்ல. ஆனால் மக்கள் போகிற வழி எல்லாரும் கையை காட்டுகள் அசைக்கிறார்கள். அடுத்தது நீங்க தான், அடுத்தது நீங்க தான் எல்லாரும் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்ல வேண்டும். அனைவரும், அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் நீங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் இந்த குரல் கேட்க வேண்டும். அதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.